சீரியல்ஸ் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒன் ஆஃப் த க்ளோஸ் டு மை ஹார்ட் பர்சன். ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி வைப்ஸ், ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஸோ மோஸ்ட்லி ஷார்ட் போதுமே சுத்திட்டே இருக்கிறது, செட்ல ஃபன் பண்றது, வெளில போறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா இருப்போம். ஓகே. அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா அவங்களும் வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஒரு ஆக்டிங் வைஸ்ல அவங்க கிட்ட ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆக்டிங் வைஸ்ல கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ஷார்ட் அர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னு நான் இந்த ஒரு மிஸ்டேக் எப்பவுமே அடிக்கடி பண்ணுவேன். ஷார்ட் அர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னு டச் அப் பண்ணாம போவேன். ஆனா அந்த ஷார்ட் ஒரு மாதிரி ஒஸ்டா வரும். ஐ மீன் லுக், ஃபேஸ் சொல்றேன். ஸோ எப்பவுமே வந்துட்டு எப்பவுமே ரெடியா இருக்கணும். அந்த ஒரு விஷயம் நான் கத்துட்டேன். எப்போ கூப்பிட்டாலும் ஷார்ட் போகும்போது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெடியா இருந்துட்டு நம்ம ஷார்ட் போகணும் அப்படின்ற ஒரு திங். ஓகே. அமல் பத்தி சொல்லுங்க. அமல் கூட நீங்க அந்த ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்க, க்ளோஸா இருந்தீங்களா அந்த செட் ஃபுல்லாவே? சோ அமல் பத்தி. அமல் அண்ணாவுமே ஒன் ஆஃப் த க்ளோஸ் பர்சன். ஹாப்பியா இருக்கும், செட் ஃபுல்லா ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். என்னோட ஃபேன் எங்கேயாவது தொலைச்சிட்டு நான் தேடுன்னு தேடுவேன். ஆனா அவங்க 2 பேர் வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். எப்படி சொல்றது, ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒரு ஒர்க் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு ஹாப்பினஸா இருக்கும். பேஷனும் பாக்குறோம், ஒரு மாதிரி விளையாடிட்டும் இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பேஸ் எவ்வளவு ஃபன்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ல இருந்தது.